தெய்வம் நின்று கொள்ளும். சின்ன கதைங்க. அப்புறம் பாஸ்கரன் நாயரின் கண்கள் விரிந்து போய் வாயிலிருந்து கேள்வி வெளிவந்தது. குடித்ததனால் முகம்லாம் செவந்து இருக்குது. கோட்டீஸ்வரனு கூட லேசிலே மசிய மாட்டானோ. அப்படிப்பட்ட என் பின்னால் நாய்க்குட்டி போல எஸ் ஷீ ஃபாலோட் மீ லைக் ஏ பப்பி. கத்தின போது எல்லா நண்பர்களும் ஆச்சரியப்பட்டு போனாலாம். இதெல்லாம் எக்ஸைட்டிங் டேஸ் பாஸ்கர் சொல்லிக்கொண்டே போன மேஜர் நிறுத்திவிட்டு எதிரே இருக்கும் நபர்களின் உள்ளத்தில் ஏற்படுத்தி கிளர்ச்சியை பெருமையுடன் கவனித்தார். சிரித்து போய் ஞாயிறும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த தீக்கணப்புக்கு அருகில் கையில் இருந்த ட்ரிங்க்ஸை குடிக்க மறந்து சேட்டும் ரவி டேனியிலும் அமர்ந்திருப்பதை கண்டதும் மேஜரின் குஷி கரை புரண்டு ஓடியது. இதுக்கே இப்படி மலைக்கிறீங்களே, ஜம்முன்னு நடந்தது சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க. பெரிதாக அட்டகாசமாக சிரித்து விட்டு தன் ஜம்முன்னு அனுபவத்தை விவரித்தார் மேஜர். இப்படி மேஜர் பிரமகுரு சுவாரஸ்யமாக தன் அனுபவங்களை சொல்வதும், எப்பேற்பட்ட அதிர்ஷ்டக்காரன் இவன், எப்படி அனுபவமாய் வாழ்க்கையை ரசித்திருக்கிறான் என்ற பொறாமையுடன் சுற்றியிருப்ப கேட்பதும் இன்று நேற்று கேட்பதல்ல. கிட்டத்தட்ட 4 வருஷமாக இப்படி தான் மேஜர் சொல்லிக்கினே இருப்பார். இதெல்லாம் அவருடைய லைஃப்பில் நடந்த பெரிய பிரதாபத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏற்காடு ஏரியில் இருந்த ஊரை நோக்கி செல்லும் பாதையில் சேவராயன் ஹோட்டலை தாண்டி நேரே போனால் அடர்ந்த மரங்களோடு உயிரே வளர்ந்துட்டு இருக்கும் தேக்கு யூக்கலிட்டிவ்ஸ் ரத்தன கம்பளமாய் விரித்திருக்கும் புல்வெளி மத்தியில் கண்ணை கவரும் மலர் பாத்திகள் சூழ அமர்ந்திருக்கும் பங்களா தான் மேஜருடையது. பெரியதொரு காஃபி எஸ்டேட்டுக்கு பரமகுருவின் தந்தை சம்பந்தம் உரிமையாளர். சின்ன வயசு முதல் கொண்டே தனக்குள் ஊறிவிட்ட வெறியை மதித்து இராணுவத்தில் சேர்ந்து விட்டான் பரமகுரு. நமக்கு எதுக்குடா இராணுவம்? சொல்கிற கேச்ச கேளு தம்பி. குஞ்சு சாப்பிட்டா கூட 3 தலைமுறைக்கு பணம் இருக்குது. எதுக்குடா இந்த உத்தியோகம்? பெத்த வயிற்றுல நெருப்ப கட்டின்னு இருக்கேன்டா ராஜா என்ற தாய் கதறி உருகி அழுதுன கடிதங்களுக்கெல்லாம் எந்த பலனும் இல்லை. சரி, இவன் போக்கில் விட்டுத்தான் நம் பக்கம் இழுக்க வேண்டும் என்று தீர்மானித்த பெற்றோர் கொஞ்ச காலம் சும்மா இருந்துவிட்டு ஒரு விடுமுறைக்கு பரமகுரு வந்தபோது தங்கள் திட்டத்தை செயலாற்றினார்கள். குரு, உங்கள் அம்மாவுக்கு இதே நோய் இருக்குது, அது உனக்கு தெரிஞ்சதான். காலத்தில் உனக்கு கல்யாண கட்சி பண்ணணும்னு இஷ்டப்படுறா. சரி, உங்கள் இஷ்டமா என்று சொல்லிவிட்டான். சொன்ன பேச்சை கேட்டு சமந்தாக நடந்து கொள்கின்ற பெண்ணும் மிக அழகான சௌந்தரியமான பரமகுருவுக்கு முடித்து வைக்க பையன் வலையில் மாட்டிக்கொண்டு விட்டான். இனி இராணுவ உத்தியோகத்துக்கு அல்ப ஆயுசு என்று சம்பந்தம் போட்ட கணக்கு தப்பு கணக்கு ஆகிவிட்டது. சவுந்தரம் கண் சிமட்டாமல் பார்க்க தூண்டும் அழகு. ஆனால் ஏற்காடு குளிரிலும் மஞ்சள் பூசி குளித்துவிட்டு பளிச்சென்று குங்குமமும் பட்டுப்புடவையும் காப்பியும் கொண்டு வந்தது எல்லோருக்கும் லட்சுமிகரமாக தோணும். அது மாதிரி ஒரு கர்நாடக பொண்ணு, அது அவளுக்கு பிடிக்கல. 2 மாதம் லீவு எடுத்துக்கொண்டு டோரனுக்கு போனார்கள். குடித்தனம் போட்டார்கள். சௌந்தர்யாவுடன் ரொம்ப அழகாக வாழ்ந்தான். 2 வீடு வரும்போது ஒரு வார்த்தை மரியாதை கூட பேச மாட்டாள் சௌந்தரம். தன்னுடைய சக நண்பர்கள் இல்லத்தில் நடக்கும் விருந்துக்கு எல்லாம் எவ்வளோ கெஞ்சினாலும் போக மாட்டாள். பார்த்தான் பரமகுரு, இவளுடன் மன்றாதை விட பேசாமல் ஊருக்கு அனுப்பிவிடலாம் என்றான். என்று அந்த ஊர் இவளுக்கு ஒத்துக்கொள்ளலை. இவ முன்னால் வரட்டும், நான் பின்னால் மாத்தர் பண்ணின்னு வரேன் என்று தந்தையிடம் சொல்லி சௌந்தரத்தை விட்டுவிட்டு டோரனுக்கு கிளம்பி போய்விட்டான். என்னப்பா மாற்றம் என்ன ஆச்சு என்று லெட்டரிலும் நேரிலும் பேசும்போது, என்ன பார்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும் என்றான். இல்லைன்னா ட்ரைனிங் இருக்குது 6 மாதத்துக்கு அப்புறம். இப்படியே சொல்லிக்கிட்டு ஒரு 10 நாள் விடுப்பில் வந்து அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக்கு, மனைவிக்கு நல்ல புருஷனாக இருந்து நல்ல பேர் வாங்கி கொண்டு போய்விடுவான். இப்படியே சில வருடங்கள் போய்கிட்டே இருக்குது. பெண் பிறந்த வேளை சௌந்தரமும் கர்ப்பமாயிட்டாங்க. சிவந்து தண்டாய் கண்ணை பறித்து கிடைக்கிற 10 நாள் மகளை கையில் எடுத்து உச்சி முகர்ந்த போது இது நாள் வரை இழுக்காத ஒரு பாசம் அவருக்கு உணர்ந்துட்டாரு பரமகுரு. குழந்தைக்கு பெற்றோர் வைத்த பேர் லட்சுமி. அவனுக்கு மாத்திரம் அழகான பொம்மை மாதிரி டாலின்னு அழைத்தான். குழந்தையோடு இருக்க ஆசைப்பட்டு மனைவியும் மகளையும் உடன் அழைத்து போகலாமா என்று முதல்ல எண்ணினார். டாலிக்கு 6 வயசாகல பாத்ரூமில் வழுக்கி விழுந்த சௌந்தரம் தலையில் அடிபட்டு நிலைமை மோசமாகி சேலம் ஆஸ்பத்திரியில் டாக்டர்கள் கைவிரித்து செய்தி கேட்டு பறந்து வந்தான் பரமகுரு. அதனால் வரை அவன் நிமிர்ந்து பார்த்து அறியாத சௌந்தரம் அன்று மட்டும் அடங்க போகும் அந்த நிமிஷத்தில் மாத்திரம் குரு தனியாக இருக்கும்போது அவன் கையை தன் மார்போடு கோர்த்து கொண்டு, நாம் பண்ணுற பாவ புண்ணியங்க நம்ம குழந்தை தலையில் தான் விடியும். நான் சொல்கிறத தெய்வத்தின் சந்நிதியாக நியாயமான தர்மதான் இருக்கணும். தெய்வம் நின்று கொள்ளுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க என்று சொல்ல நினைத்த எதையோ பேசிவிட்டு கண்களை மூடினாள்.
திணை நெல் தெய்வம். என்ன சொல்கிறா இவோ என்று புரியாத பரமகுரு அவள் திருப்திக்காக தலையை ஆட்டி வைத்தான். மனைவியின் காரியங்களான கையோடு மறுபடியும் தன் பழைய வாழ்க்கைக்கு போய் சேர்ந்தான். பரமகுரு வாழ்ந்த வாழ்க்கைக்கு சம்பந்தத்தின் எதிர்பாராத மரணமும் முடிவு கட்டியது. ஏற்கனவே சம்பந்தம் ஹார்ட் பேஷண்ட். எஸ்டேட்டில் நடைபெற்ற வேலைகள் மேற்கொண்டு பரவ அவர் இராணுவ வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஏற்காடுக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்தான். இப்போது டாலிக்கு வயது 9. ஆச்சரியமாக விஷயம் என்னவென்றால் அவன் எதிர்பார்த்ததை விட ஏற்காடு வாழ்க்கை அவனுக்கு பிடித்து போயிடுச்சு. காப்பி கொட்டையில் எத்தனை வகை எல்லாமே அவர் புரிஞ்சுக்கிட்டு வியாபாரத்தில் இறங்கிறார். வயசான அம்மா உடம்புக்கு முடியாமல் போனதில் படுக்கை அறையை விட்டு வெளியே வரமாட்டார். வாய்க்கு ருசியாக தின்பட்டங்கள் கிடைக்கும் என்பதால் பரமகுரு வீட்டில் தான் நண்பர்கள் கூடுவார்கள். ஸ்காட்ச் தண்ணீராக ஓடும். தேவையற்ற பதார்த்தங்கள் செய்ய சமையல்காரன். இது நாள் வரை தெரியாத விஷயங்கள் குறித்து போச்சு. அப்புறம் கொண்டாடத்துக்கு கேட்க வேண்டுமா? மாதம் ஓரிரு பெக்குகள் உள்ளே போகும் வரை சாதாரணமாக இருக்கும். பிறகு ஒருத்தர் தாங்க முடியாமல் மாடல் பெண் விவகாரத்தை ஆரம்பிக்க முடிக்கவே இல்லையே. மேஜர் என்பார் மெதுவாக. அவ்வளவுதான். குடிவெறி ஆஹா என் அனுபவங்கள் என்ற அனுபவங்கள் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. பாஸ்கரன் நாயர் 40 வயது பிரம்மச்சாரி. தம்பி தங்கைகளை கரை சேர்க்க வேண்டிய பொறுப்போடு வேலை என்று குறுகிய வட்டத்தில் வாழ்ந்ததால் வெளி உலக பல சுவாரஸ்யத்தை அறியாதவன். இவர்களை தவிர டேனியல் ரவி இன்னும் சிலரும் இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்ற ஆச்சரியத்துடன் வாயை புலந்து கொண்டு கேட்கும் வகை. அன்று வெள்ளிக்கிழமை ஏதோ காரணத்தால் விடுமுறை என்பதால் சீக்கிரமே ஜமா கூடிவிட்டது. மதிய உணவை போது துவங்கிய நீண்ட நேரம் ஒருவருமே சரியாக உணவு உட்கொள்ளாமல் மாலையில் ஸ்காட்ச் ஆரம்பித்த போது எக்கச்சக்கமான போதை என்ற நிலைமை வந்துவிட்டு என்னவோ தெரியவில்லை. அன்றைக்கு பரமகுரு ஏக குஷியில் இருந்தான். குடித்து மூளை மழங்கி போன டேனியல், இன்னைக்கு நீங்கள் புதுசாக ஏதாவது சொல்லணும் மேஜர். நாட் யுவர் யூஷுவல் டைப். ஆல்ரைட், ஐ வில் சே சம்திங் அன்யூஷுவல். புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறேன், ஓகே என்று குரலை தழைத்து கிசுகிசுவாக பேசலாம். போன வாரம் பிளான்டரில் கான்ஃபரன்ஸ்க்காக ஊருக்கு போயிருந்தேன் பாருங்கள். அப்போ நடந்தது. என் சிநேகிதர் ஒரு முக்கியமான பள்ளியில் சீனியர் ஆஃபீஸராக இருந்த அவன் எனக்கு ஃபோன் செய்தான். வித்தியாசமான அனுபவம்டா. +2 படிக்கிற பெண் குழந்தை, ஏழை குடும்பம், டாக்டர் ஆனோன்ற கனவு. மார்க்கை குறைச்சிடுவேன், ஸ்காலர்ஷிப்பை நிறுத்தி உன் கனவை கலைச்சிடுவேன் மிரட்டினேன். பணிஞ்சிட்டா, கூட்டிகிட்டு வரேன், என்ஜாய். அவன் சொன்ன இடத்துக்கு போனேன். நிஜமா வாழ்க்கையில் அந்த சம்பவத்தை என்னால் மறக்க முடியாது. சின்ன பெண், வயது 16 தான் இருக்கும். ரூமெல்லாம் வேர்த்து போய் ஏதோ கட்டாயம் வந்துட்டா. ஆனால் பயமான பயம். உணர்ச்சியுடன் அனுபவத்தை பரமகுரு விவரிக்க நாடி அசையாமல் பார்த்து கொண்டிருந்தாங்க நண்பர்கள். என்னையா 7 மணிக்கு ஒருத்தரை சந்திக்க சொல்லியிருந்தேன், மறந்து போயிட்டேன், கிளம்புறேன் மேஜர். காலில் வெந்நீர் கொட்டிவிட்ட அவஸ்தையுடன் பாஸ்கரன் பரமகுருக்கு பதில் சொல்லாமல் கிளம்பி போக மற்றவர்களும் எங்களுக்கு நாழியாச்சு என்று விடைபெற்று போனார்கள். மறுநாள் சனிக்கிழமை டாலி வீட்டுக்கு வரும் நாள். வெகு சீக்கிரம் எழுந்து குடித்து உடைமாற்றி 8 மணிக்கு தயாராகி மகளை வரவேற்க ஹாலில் வந்து உட்கார்ந்தான் பரமகுரு. ஆர்மியில் இந்த பழக்கம் எல்லாமே மணிப்படி நடக்க வேண்டும். ஒரு வாரமாக மகளை பார்க்காத ஆவலில் தோட்டத்தில் இறங்கி நின்று கொண்டான். மணி 8. உள்ளே நுழைந்த காரில் டாலி இல்லை. சின்னம்மா பள்ளிக்கூடத்தில் இல்லைங்க, காலையில் வேறு வண்டியில் போயிட்டாங்களாம். வாட்? வேறு வண்டி? யார் வண்டி? எதுவாக இருப்பினும் தன்னிடம் அனுமதி வாங்காமல் இப்படி காக்க வைத்துவிட்டு போன பெண் மேல் கோபம். 13 வயது பெண் என்றால் பொறுப்பு வேண்டாமா? மொபைலில் அவள் அழைத்தாள். சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. உள்ளே போய் சாப்பாட்டு அறையும் அமர்ந்த பரமகுருவுக்கு ஏற்காடுக்கு வந்த 4 வருஷங்களில் முதல் முறையாக சனிக்கிழமை மகளோடு சேர்ந்து இல்லாதது வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் தந்தது. சின்னம்மா லஞ்சுக்குத்தான் வருவாங்க, எனக்கு பலகாரம் கொண்டா என்று பணியாளரிடம் சொல்லிவிட்டு சாப்பிட துவங்கினான். மணி 11. புத்தகத்தில் கவனம் செல்லவில்லை. டேடி! பரமகுரு வாசலில் போனான். அவன் பெண் அருமை டாலி கேட்டிலிருந்து அலங்கோலமாக ஓடி வந்தாள். தலைமுடி கலைந்து அழுது வீங்கிய முகமாய். கடவுளே, என்ன ஆயிற்று? டேடியை அலறிக்கொண்டே வந்த மகள் போர்ட்டிக்கோவை தாண்டி படியை ஏறி விரித்து அவன் கைக்குள் விழுந்தாள். அப்பா! கதறிய மகளின் துடிப்பு புரியாமல், வாட் ஹேப்பன்? அந்த பாஸ்கர் அந்த அங்கிள் என் ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் கூப்பிட்டு வர சொன்னார். காரை தனியான இடத்துல நிறுத்திட்டு, ஹவு கேன் ஐ சே இட்? என்ன? அவர் பரமகுருவின் காலடியில் தரை நழுவியது. அண்ட சராசரங்கள் இடிந்து தலைமேல் விழுந்த உணர்வு. மார்பில் புதைந்து உறக்க அழுதவன், என்ன இறங்கிக்கிட்டே போகிறப்போ, ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் டேடி. நான் இப்படி நடத்துக்கிறதுக்கு உங்கள் அப்பா தான் காரணம், அவன்தான் காரணம்னு கத்திட்டு போனார். ஏன் டேடி? அங்கிள் இப்படி சொன்னார்.
உருகி முட்டிக்கொண்டு டாலி கதற பரமகுருவை தெய்வம் அன்று நின்று கொன்று விட்டது. உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட கதை என்பதை மிகுந்த வருத்தத்துடன் பதிவு செய்கின்றேன்.